வணக்கம். இன்றைக்கி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் அந்த முக்கியமாக இருக்கக்கூடிய கடைசி நேரத்தில் எப்படி ரிவைஸ் பண்ணலாம், அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வரப்போகிற ஜேடிஓவில் ஜேடிஓ எக்ஸாம் இருக்குது. ஜேடிஓ எக்ஸாமில் ரேடியோ சூப்பர்வைசர், ஓகேவா? அந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேடியோ சூப்பர்வைசருக்கு அந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு இசி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, தி ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ஆர் ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர். டிரான்ஸ்மிட் பண்ணுறது, சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஒரு சிக்னலை, அல்லது ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு ஒரு சிக்னலை அனுப்புறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கம்யூனிகேஷன். இதுக்கு மீடியம் ஒன்று தேவைப்படும். அது பேர் சேனல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? சேனல். அடுத்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் சிக்னல். வாய்ஸ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 300 Hz to 3.4 kHz, ஓகேவா? அடுத்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் ஆடியோ சிக்னல் 20 Hz to 20 kHz. ஆடியோ சிக்னலோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 20 Hz to 20 kHz, ஓகே. அடுத்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் வீடியோ சிக்னல். வீடியோ சிக்னல் பார்த்தீங்கன்னா 0.0 to 4.5 MHz. அடுத்து வாய்ஸ் சிக்னல் இஸ் தி அக்காஸ்டிக் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வாய்ஸ் சிக்னல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்காஸ்டிக் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அடுத்து சோர்ஸ் டிரான்ஸ்டியூசர் கன்வெர்ட்ஸ் ஃபிசிக்கல் சிக்னல் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். சோர்ஸ் டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மைக்ரோஃபோன், ஓகே. எக்ஸாம்பிள் மைக்ரோஃபோன். அடுத்து சேனல் இஸ் த மீடியம் த்ரூ விச் சிக்னல் ப்ரொபகேட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். வயர்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் ஒன்லி. ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு வயர்டு கம்யூனிகேஷன் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியும், வயர் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். பட் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான் என்ன பண்ணுறோம், ப்ரிஃபர் பண்ணுறோம், ஓகே. லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் எது ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சிஸ்டம் விச் சிக்னல் ப்ரொபகேட் த்ரூ ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸில் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் வித் ஸ்பீட் ஆஃப் லைட், ஓகேவா? அடுத்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் கேன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். வேக்யூம் வழியும் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் என்ன பண்ணும், ட்ராவல் பண்ண முடியும், ஓகேவா? அடுத்து ரிசீவிங் டிரான்ஸ்டியூசர் அது எப்படி மாற்றுது, எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஃபிசிக்கல் ஈக்குவலன்ட் சிக்னலாக என்ன பண்ணுது, மாற்றுது. அது எது, ரிசீவிங் டிரான்ஸ்டியூசர், ஓகேவா? ரிசீவிங் டிரான்ஸ்டியூசர். அடுத்து சேனல் பேண்ட்வித். சேனல் பேண்ட்வித் greater than or equal to signal bandwidth. Some channel bandwidth coaxial cable. Coaxial cable பார்த்தீங்கன்னா 0 to 600 MHz without any attenuation, ஓகேவா? பேரலல் வயரில் இருக்கக்கூடிய சேனல் பேண்ட்வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0 to 200 kHz. ஆப்டிக்கல் ஃபைபரில் டென்ஸ் ஆஃப் GHz, ஓகேவா? அடுத்து மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். x of t cos omega t is equal to pi into x of omega minus omega naught plus omega plus omega naught. Cos omega naught t னா எப்படி எழுதலாம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா pi into x of omega minus omega naught plus x of omega plus omega naught. அடுத்து x of t cos 2pi f naught t, ஒமேகா பதில் 2pi f naught போட்டுருந்தாங்க அப்படின்னா வேறு முடியாது, ஒமேகா இருக்கிற இடத்துல எஃப் மைனஸ் எஃப் நாட். 1/2 மட்டும் என்ன வரும், ஓகே. 1/2 எக்ஸ் ஆஃப் எஃப் மைனஸ் எஃப் நாட் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எஃப் ப்ளஸ் எஃப் நாட், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாடுலேஷன் ப்ராசஸில் இதில் மாடுலேஷன் ப்ராசஸில் டைப்ஸ் பார்க்குறோம். முக்கியமானது
ஸோ கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன், ஓகேவா. கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன், அடுத்து பல்ஸ் மாடுலேஷன், ஓகேவா. இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய 2 டைப்ஸு. இந்த கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷனில் ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. என்னதெல்லாம்? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஆங்கிள் மாடுலேஷன். அடுத்து இந்த ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் உள்ள டைப்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் சைடு பேண்ட் சப்ரஸ்டு கேரியர். 2 சைடு பேண்ட் இருக்கும், கேரியர் சிக்னலை சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் சைடு பேண்ட் சப்ரஸ்டு கேரியர், ஒரே ஒரு சைடு பேண்ட் இருக்கும், கேரியர் சப்ரஸ் ஆகிருக்கும். வெஸ்டீஜ் சைடு பேண்ட் சப்ரஸ்டு கேரியர், ஒரு சிங்கிள் சைடு பேண்ட் ஃபுல்லாக இருக்கும், அடுத்து இன்னொரு சைடு பேண்டில் ஒரு பார்சியல் வெஸ்டீஜ் பார்ட் ஆஃப் ஏரியா மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேரியரை சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அதுக்கு பேர் தான் வெஸ்டீஜியல் சைட் பேண்ட் மாடுலேஷன். அடுத்து இண்டிபெண்டன்ட் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர். சைட் பேண்டே டிபெண்ட் பண்ணியிருக்காது, கேரியர் சப்ரஸ் பண்ணியிருக்கும், ஓகேவா. கேரியர் சப்ரஸ் ஆகிருக்கும். ஆங்கிள் மாடுலேஷனில் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஃபேஸ் மாடுலேஷன் 2 டைப்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ், ஓகே. இப்போ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நேரோ பேண்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். செகண்ட் ஒன் வைட் பேண்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அடுத்து ஃபேஸ் மாடுலேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மாடுலேஷன் நேரோ பேண்ட் ஃபேஸ் மாடுலேஷன், வைட் பேண்ட் ஃபேஸ் மாடுலேஷன், ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல்ஸ் மாடுலேஷன் ஒன்று இருக்குது. ஸோ பல்ஸ் மாடுலேஷனை பற்றி பார்க்குறோம். பல்ஸில் அனலாக் பல்ஸ் மாடுலேஷன், பல்ஸ் டிஜிட்டல் மாடுலேஷன். பல்ஸ் அனலாக் மாடுலேஷன் பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஒரு டைப் இருக்குது, பல்ஸ் விட்த் மாடுலேஷன், பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன், ஓகேவா. ஸோ அடுத்து பல்ஸ் டிஜிட்டல் மாடுலேஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்ஸ் டிஜிட்டல் மாடுலேஷனில் பேஸ் பேண்ட் பாஸ் பேண்ட் அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பேஸ் பேண்ட் சிக்னலை பொறுத்த வரைக்கும் பல்ஸ் கோடு மாடுலேஷன் முக்கியமானது, டிஃபரன்ஷியல் பல்ஸ் கோடு மாடுலேஷன், அடுத்து தேர்ட் ஒன் டெல்டா மாடுலேஷன், ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன். அடுத்து பேண்ட் பாஸ் சிக்னலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பைனரியில் ஏஎஸ்கே ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கெயின், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கெயின், ஃபேஸ் ஷிஃப்ட் கெயின், ஓகேவா. ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கெயின், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கெயின், மினிமம் ஷிஃப்ட் கெயின், குவாட்ரேச்சர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஸோ இதெல்லாம் என்னது? ஸோ இதோட டைப்ஸு முக்கியமானது. இதில் வந்து 1 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாடுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். மாடுலேஷன் இஸ் a process by which some characteristics parameters of carrier signal is changed in accordance with the modulating wave or modulating signal or voltage message signal or information signal, ஓகேவா. Demodulation, it is a process of recovering the message signal from modulated wave is known as demodulation, ஓகேவா. மாடுலேட்டட் வேவ்லேருந்து சிக்னலை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பேர் தான் demodulation. Single tone demodulation, if message signal contains single frequency component, it is correspond to single tone modulation. Single tone modulation என்னது? மெசேஜ் சிக்னல் என்ன இருக்கும்? சிங்கிள் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் தான் இருக்கும். சப்போஸ் மெசேஜ் சிக்னலில் மல்டிபிள் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கரஸ்பாண்ட் டு மல்டி டோன் மாடுலேஷன். மாடுலேஷன் ஏன் தேவை? நீட் ஃபார் மாடுலேஷன் ஆண்டனாவோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணுது. மாடுலேஷன் அவாய்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மிக்சிங் ஆஃப் சிக்னல்ஸ். மாடுலேஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். மாடுலேஷன் அவாய்ட்ஸ் மிக்சிங் ஆஃப் சிக்னல் மிக்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுது. அடுத்து மாடுலேஷன் இன்க்ரீசஸ் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிகேஷன். மாடுலேஷன் அலவுஸ் adjustment in the bandwidth and multiplexing signals. அடுத்து மாடுலேஷன் இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் ரிசப்ஷன், ஓகேவா. ஸோ அடுத்து கேரியர் சிக்னல், ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஸோ மெசேஜ் சிக்னல், அடுத்து மாடுலேட்டிங் சிக்னல். இப்போது பேஸ் பேண்ட் சிக்னல், பேண்ட் பாஸ் சிக்னல். பேஸ் பேண்ட் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா it has significant frequency component near 0 or low frequency. பேண்ட் பாஸ் சிக்னல் அப்படின்னா it has significant frequency component
ஆல்வே அவே ஃப்ரம் ஜீரோ ஃப்ரீக்வன்சி ஆர் லோ ஃப்ரீக்வன்சி. லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்காது. அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சிக்னல்? பேண்ட் பாஸ் சிக்னல். இதில் மினிமம் ஃப்ரீக்வன்சி 0 ஹெர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது பேண்ட் பாஸ் சிக்னல். நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது பேண்ட் பாஸ் சிக்னல். அடுத்து பேஸ் பேண்ட் கம்யூனிகேஷன் டசன்ட் யூஸ் மாடுலேஷன் டெக்னிக். முக்கியமானது பேஸ் பேண்ட் கம்யூனிகேஷன் டசன்ட் யூஸ் மாடுலேஷன் டெக்னிக். அடுத்து பேண்ட் பாஸ் கம்யூனிகேஷன் யூஸ் மாடுலேஷன் டெக்னிக். பேண்ட் பாஸ் கம்யூனிகேஷன் யூஸ் மாடுலேஷன் டெக்னிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி கேரியர் இஸ் சேஞ்ச்டு இன் அக்கார்டன்ஸ் வித் தி மெசேஜ் சிக்னல். மெசேஜ் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹைட் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி கேரியர் சிக்னல் இஸ் சேஞ்ச் இன் அக்கார்டன்ஸ் வித் தி மெசேஜ் சிக்னல். ஸோ கேரியர் சிக்னல்லாம் தெரியும். ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலுக்கு பேர் தான் என்னது? கேரியர் சிக்னல். ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் இதில் என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். ரிமைனிங் ஃப்ரீக்வன்சி ஃபேஸெல்லாம் என்ன பண்ணாது? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபேஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ஃபேஸும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டண்ட்டாக. ஓகேவா? ஸோ எப்படி இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் வேவ் எப்படி இருக்கும்? என்வலப் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்வலப் வேவ் எப்படி இருக்கும்? அடுத்து டபுள் சைடு பேண்ட் ஃபுல் கேரியர். 2 சைடு பேண்டும் இருக்குது, ஃபுல் கேரியர் இருக்குது. ஸோ அந்த சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெசேஜ் சிக்னலோட வேவ் எப்படி இருக்குது? m of t = am cos 2 pi fm of t ac cos 2 pi fc of t. ஓகேவா? ஸோ sam of t = ac 1 plus ka m of t cos 2 pi fct. ஓகேவா? 1 plus ka m of t cos 2 pi fct. ஸோ அடுத்து sam of t அதாவது டபுள் சைட் பேண்ட் ஃபுல் கேரியர் சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசினா வேற ஒன்றும் கிடையாது, கேரியர் வோல்டேஜ் 1 ப்ளஸ் மியூ அப்படின்னா மியூ இஸ் நத்திங் பட் மாடுலேஷன் இண்டெக்ஸ். மாடுலேஷன் இண்டெக்ஸுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ விஎம்/விசி இது பேர் தானது மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஸோ 1 ப்ளஸ் மியூ காஸ் ஒமேகா எம் ஆஃப் டி காஸ் ஒமேகா சிடி. அடுத்து எஸ்ஏஎம் ஆஃப் டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைட் பேண்ட்ஸ் கேரியர் ஃப்ரீக்வன்சி சேர்ந்தால் எப்படி இருக்கும்? ஏசி காஸ் 2 பை எஃப்சிடி ப்ளஸ் எம்ஏ அல்லது மியூஏ AC/2 காஸ் 2 பை எஃப்சி ப்ளஸ் எஃப்எம் ஆஃப் டி ப்ளஸ் ஏசி மியூஏ/2 காஸ் 2 பை எஃப்சி மைனஸ் எஃப்எம் ஆஃப் டி. அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நல்லா பார்த்துக்கணும். ஒரு கேரியர் இருக்கும், ஃபுல் கேரியர் அப்படின்னாலே இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு கேரியர் இருக்கும். ஸோ இது கேரியர், இது பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சைட் பேண்ட், இது லோயர் சைட் பேண்ட். மைனஸ் இருந்துச்சுன்னா லோயர் சைட் பேண்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏஎம் சிக்னல். ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏஎம் சிக்னல் AC/2 del of f minus fc plus del of f plus fc. ஸோ இது என்னது? ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏஎம் சிக்னல். ஓகேவா? அடுத்து ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்கும் இந்த மாடுலேட்டட் சிக்னலுக்கும் இடையில கிராஃப் வரைஞ்சிருப்பாங்க. அப்பர் சைட் பேண்டில் என்னெல்லாம் இருக்குது, லோயர் சைட் பேண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து. ஸோ இப்போ பேண்ட் வித் ஆஃப் ஒரு ஏஎம்மோட பேண்ட் வித் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2FM அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படின்னா கிடையாது, பேண்ட் வித்னா வேற ஒன்றும் கிடையாது, அப்பர் சைட் பேண்ட் மைனஸ் லோயர் சைட் பேண்ட். ஓகே, அப்பர் சைட் பேண்ட் எப்படி இருக்குது? எஃப்சி ப்ளஸ் எஃப்எம் மைனஸ் லோயர் சைட் பேண்டு எஃப்சி மைனஸ் எஃப்எம். ஓகேவா? ஸோ எஃப்சி ப்ளஸ் எஃப்எம்
எஃப்சி மைனஸ் எஃப். ஓகே. ஸோ அந்த என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சியும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2fm. ஓகேவா, அதான் 2fm. ஓகே. ஸோ அடுத்து கேரியர் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் exist of fc. அப்பர் சைட்பேண்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் எக்ஸிஸ்ட் அபவ் fc. fc to fc ப்ளஸ் fm வரைக்கும் இருக்கிறது தான் அப்பர் சைட் பேண்டு. லோயர் சைட் பேண்டு fcயோட பிலோவாக இருக்கிறது. ஓகேவா. அடுத்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் am. மாடுலேஷன் இண்டெக்ஸ் இது ஒரு முக்கியமான ஃபார்முலாஸு. ma is equal to vmax minus vmin divided by vmax plus vmin. அடுத்து vm by vc. இப்போ இதிலிருந்து vc மட்டும் கேட்டாங்க அப்படின்னா vmax plus vmin divided by 2. Modulation index gives depth to which the carrier signal is modulated. Modulation index gives depth to which the carrier signal is modulated. Range of modulation index 0 to 1. Range of modulation index 0 to 1. For multitone message signal, total modulation index பார்த்தீங்கன்னா m1 square plus m2 square plus m3 square. ஓகேவா. மல்டிடோன் மாடுலேஷனாக இருந்துச்சுன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸு m1 square plus m2 square plus mq square. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் மாடுலேஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். கிரிட்டிக்கல் மாடுலேஷன் மியூ இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் மாடுலேஷன் am இஸ் ஈக்குவல் டு ஏசி. அண்டர் மாடுலேஷன் மியூ லெஸ் தென் 1, am லெஸ் தென் ஏசி. ஓவர் மாடுலேஷன் am greater than ஏசி அல்லது மியூ greater than 1 இருந்துச்சுன்னா ஓவர் மாடுலேஷன். ஓவர் மாடுலேஷனில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மெசேஜ் சிக்னலை திரும்ப நம்ம ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். ஓவர் மாடுலேஷனில் சிக்னல் என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்டோர்ட் ஆயிரும். திஸ் இஸ் நோன் அஸ் நான் லீனியர் டிஸ்டர்ஷன். இதில் நடக்கு ஓவர் மாடுலேஷன் நடக்குது அல்லது என்வலப் டிஸ்டர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. எஃபிஷியன்சி அவுட்புட் பை இன்புட். எஃபிஷியன்சி ஆஃப் டபுள் சைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ma ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் ma ஸ்கொயர். ma ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் ma ஸ்கொயர். ஓகேவா. அடுத்து கேரியர் பவர் ஃபார்முலா ஏசி ஸ்கொயர் பை 2r. டோட்டல் பவர் பார்த்தீங்க அப்படின்னா pt is equal to pc 1 plus ma square by 2. pt is equal to carrier plus upper sideband plus lower sideband. 3 பவரையும் கூட்டினா அது என்னது டோட்டல் பவர். டோட்டல் டிரான்ஸ்மிட்டட் கரண்ட் it is equal to ic square root of 1 plus ma square by 2. psb is equal to plsb plus pusb. அடுத்து psb is equal to total sideband power is equal to f. ஸோ எல்எஸ்பிக்கும் யூஎஸ்பிக்குள்ள பவரை சப்ஸ்டிட் பண்ணும். ma ஸ்கொயர் விசி ஸ்கொயர் பை 4r, ma ஸ்கொயர் பிசி பை 2. சிங்கிள் சைட்பேண்ட் பவர் அப்பர் சைட்பேண்ட் பவர் அல்லது லோயர் சைட்பேண்ட் பவர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ma ஸ்கொயர் விசி ஸ்கொயர் பை 8r, ma ஸ்கொயர் பிசி பை 4 அப்படின்னு போடலாம். வேறு PC is equal to AC square by 2r. ஓகேவா. ஸோ சைட் பேண்ட் பவர் சேவிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 33.3%. இதில் டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரில். ஓகேவா. அடுத்து சிங்கிள் சைட் பேண்டில் பார்த்தீங்கன்னா பவர் சேவிங்ஸ் 66.6 ஆஃப் பிடி. ஓகேவா. பவர் சேவிங்ஸ்னால் பவர் சேவ்டு பை டோட்டல் பவர். ஓகே. ஸோ அடுத்து டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரில் அதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் ஃபார்முலா என்ன அப்படின்னா டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் 2/2 ப்ளஸ் ma ஸ்கொயர் ஃபார் SSB 4 ப்ளஸ் ma ஸ்கொயர் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2ma ஸ்கொயர். ஓகேவா. பவர் சேவிங் ஃபார்முலா. ஸோ ஆர்டர் ஆஃப் பவர் சேவிங் எது ஹையஸ்ட் பவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSB தான். சிங்கிள் சைட் பேண்ட் பவர் தான். ஸோ அதிகமான பவரை சேவ் பண்ணும். ஓகேவா. ஸோ அப்போ கடைசியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பேண்ட் ஃபுல் கேரியர். இது பவர் சேவிங்ஸ் கம்மியாக இருக்குது. ஆர்டர் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிட்டரில் AM தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சைனசாய்டல் வேவாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி ஃபார்முலா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ma ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ma ஸ்கொயர். ஸ்கொயர் வேவாக இருந்துச்சுன்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு
MA ஸ்கொயர் 1 + MA ஸ்கொயர். ட்ரையாங்குலர் வேவாக இருந்துச்சுன்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு MA ஸ்கொயர் டிவைடட் பை 3 + MA ஸ்கொயர். ஸோ ஆர்டர் ஆஃப் பேண்ட்வித் பார்த்தீங்க அப்படின்னா MA DSBSC கிரேட்டர் தேன் பேண்ட்வித் VSB கிரேட்டர் தேன் SSB. ஓகேவா? ஸோ அடுத்து ஷேப் ஆஃப் என்வலப் இஸ் சேம் அஸ் தி ஷேப் ஆஃப் பேஸ்பேண்ட் சிக்னல். மோர் பவர் டிசிபேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸி மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் நடக்குது இதில் ஏஎம்மில். ஓகேவா? டிரான்ஸ்மிஷன் பேண்ட்வித் ஏஎம்மில் எவ்வளோ இருக்குது? 2 FM. ஓகேவா? அட்வான்டேஜ் டிமாடுலேஷன் பிகம்ஸ் சிம்பிளாக இருக்கும். ஏஎம் இஸ் யூஸ்ட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் வேஸ்டேஜ் டேக்ஸ் பிளேஸ். ஏஎம் நீட் லார்ஜர் பேண்ட்வித். AM wave gets affected due to noise. நெக்ஸ்ட்டு குவாட்ரேச்சர் நல் எஃபெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. குவாட்ரேச்சர் நல் எஃபெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்ளிகேஷன் ப்ராட்காஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு AM ரிசீவர் சிம்பிள் சீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் ஃபார்முலாஸ் ரிவிஷன். ஸோ கண்டினியூவாக நம்ம வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக.